ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பரபரப்பாக இப்போ பேசிகிட்ருக்க ஒரு விஷயம். நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு புதிய அரசு பொறுப்பேற்ற சில நாட்கள்லேயே மாநிலத்துடைய மிகவும் முக்கியமான வாழ்வாதார பிரச்சனையாக பார்க்கப்படக்கூடிய பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஜியோனே சொல்லலாம். கடந்த மே 25 இந்த விவகாரம் இப்போ விஸ்வரூபம் எடுத்திருக்குன்னே சொல்லலாம். அறிவித்த அந்த நாள்லேருந்து அன்றைக்கி ஈவினிங் போல் அந்த நியூஸ் வந்துச்சு. அதிலருந்தே ஒரே போராட்டம், நிறைய பேர் அதற்கு கண்டனம் தெரிவிக்கிறது அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஈவன் இன்றைக்கி கூட போராட்டம் நடத்தினாங்க. அண்டு திங்கக்கிழமையும் தமிழ்நாடு மாநில முழுவதும் போராட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 5 ஏக்கர் வரைக்கும் நிலம் வச்சுருக்கிற சிறு குறு விவசாயிகளுக்கு முழு கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தேர்தல் அறிக்கை, அது அறிக்கைன்னு கூட சொல்ல வேண்டாம், வாக்குறுதின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் அப்படி சொல்லிவிட்டு இப்போது மே 25 தமிழக அரசு வெளியிட்ட அந்த அறிவிப்பு விவசாயிகள் மட்டும் இல்லாமல் தமிழக மக்கள் அனைவருக்குமே அது ஒரு பெரிய ஷாக்காக தான் இருந்துச்சு. ரொம்ப கொந்தளிக்க வச்ச ஒரு நியூஸாக இருந்துச்சு. விவசாய சங்கங்கள் ஏன் ஜூன் 1 மாநிலம் தழுவிய போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பு ரத்து செய்யப்படுமா? இதுக்கு நடுவில் ரிசர்வ் வங்கி ஆர்பிஐயை அவங்க காரணம் சொல்கிறாங்க. அரசாங்கம் ஆர்பிஐ கொடுத்துருக்கிற அந்த 45 நாள் கெடுனா என்ன? தேர்தல் வாக்குறுதி முழுசாக நிறைவேறுமா? அப்படின்னு சொல்லி எல்லா கேள்விகளுக்கும் ஆதாரங்களோட ஒரு விரிவான ஒரு அலசல் இப்போ நம்ம பார்க்க போகிறது. முதல்ல மே 25 தாவேக்கா அரசு வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்னன்னு பார்த்துருவோம். கூட்டுறவு வங்கிகளில் மே 1, 2025 பிப்ரவரி 28, 2026 வரைக்கும் வாங்கப்பட்ட பயிர் கடன்களுக்கு அதாவது பிப்ரவரி 28, 2026 வரைக்கும் வாங்கப்பட்ட அந்த பயிர் கடன்களுக்கு மட்டும்தான் இந்த தள்ளுபடி செல்லும்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா 2044.46 கோடி நிதியை ஒதுக்கி இந்த தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. இதில் பயன்பெறக்கூடியவங்க 14.22 லட்சம் விவசாயிகள் அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் இந்த தள்ளுபடி முறையில் தான் பெரிய சிக்கலே இருக்குது. அதாவது கூட்டுறவு வங்கியில் வாங்கின கடன் மட்டும்தான் தள்ளுபடி செய்யப்படும். அதில் கடன் தொகை 50,000 வரைக்கும் வாங்கியிருக்காங்க அப்படின்னா முழுமையான தள்ளுபடி. நீங்கள் 50,000 தான் கடன் வாங்கியிருக்கீங்க, 50,000க்குள்ளே தான் கடன் வாங்கியிருக்கேன்னா முழுமையான தள்ளுபடி உங்களுக்கு. இதுவே 50,000க்கு மேலே 60,000க்குள்ளே வாங்கியிருந்தீங்கன்னா 40,000 மட்டும்தான் தள்ளுபடி, 20,000 நீங்கள் கட்டணும். 60,000 70,000 வாங்கியிருந்தீங்கன்னா 30,000 தள்ளுபடி, மீதியை நீங்கள் கட்டணும். 70,000 80,000 வரைக்கும் கடன் வாங்கினா 20,000 மட்டும்தான் தள்ளுபடி. 80,000 1 லட்சம் வரைக்கும் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா 10,000 மட்டும்தான் தள்ளுபடி. 1 லட்சத்துக்கு மேலே நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா வெறும் 5,000 தான் உங்களுக்கு தள்ளுபடி. ஸோ பார்த்திங்களா, கடன் தொகை அதிகமாக தள்ளுபடி அளவு குறைஞ்சிட்டே போகுது. இதை தான் எதிர்க்கட்சி தலைவரும் மற்ற தலைவர்களும் மற்ற மக்களும் விவசாயிகளும் தேர்தல் பிரச்சாரத்தில் 5 ஏக்கர் வரைக்கும் வச்சுருக்கிறவங்களுக்கு முழு தள்ளுபடின்னு சொல்லி ஏமாற்றிட்டு ஓட்டெல்லாம் வாங்கிட்டு இப்போ வெறும் 50,000க்கு மட்டும்தான் முழு தள்ளுபடின்னு சொல்லி விவசாயிகளை ஏமாத்துறீங்களே, இது ஒரு பெரிய ஸ்கேம் இல்லையா அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனத்தை எல்லாருமே வைக்கிறாங்க. போராட்டங்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. விவசாயிகள் ஏன் போராடுறாங்க? அவங்களோட கோரிக்கை என்னவாக தான் இருக்குது? இப்போது ரீசெண்டாக நம்மளுக்கு இந்த திருப்பூரில் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் நடந்துச்சு. அங்கே நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதாவது மே 29 வெள்ளிக்கிழமை அன்றைக்கி கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் இந்த விஷயந்தான் பயங்கரமாக வெடிச்சுது. தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் அப்புறம் பல்வேறு விவசாய அமைப்புகள் இந்த தள்ளுபடி முறையை முற்றிலுமாக நிராகரிச்சிடுங்க. அதாவது இது தேவையே இல்லை, இப்படி நீங்கள் தள்ளுபடி செய்யவே கூடாது, தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னீங்களோ அதே மாதிரி எங்களுக்கு தள்ளுபடி செய்யுங்க, இதை இந்த அறிவிப்பை வாபஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கு என்னென்ன நியாயமான காரணங்கள் அவங்க வச்சுருக்காங்கன்னா, ஒரு ஏக்கர் விவசாய செலவே ரொம்ப அதிகம். ஒரு ஏக்கரில் கரும்பு நடவு செய்ய 60,000 செலவாகும். நெல் சாகுபடிக்கு 36,000. இதுதான் அவங்க கடன் கொடுக்குற தொகை. அது நெல்லுனா 33,000 போல் தான் தருவாங்க. அப்படி இருக்கிறப்ப 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கின விவசாயிக்கு வெறும் 5,000 மட்டும்தான் தள்ளுபடி கொடுத்தா அது எப்படி அவங்களுடைய கடன் சுமையை குறைக்கும்? அதுதான் விவசாயிகள் கேட்குற முக்கியமான கேள்வி. அடுத்தது அந்த கால அளவு, அரசு எடுத்துக்கிட்ட கால அளவு மே 1, 2025 பிப்ரவரி 28, 2026 அப்படின்னு சொல்லியிருக்கிறது ரொம்ப குறைவான காலம். மார்ச் 2025 மார்ச் 2026 வரையிலான முழு நிதி ஆண்டையும் கணக்கில் எடுத்துருக்கணும் நீங்கள் அப்படிங்கிறது விவசாயிகளுடைய கோரிக்கை. இதையே முன்னாடி ரூல் பண்ண கவர்மெண்ட் கூடலாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா, முன்னாடி இருந்த அரசுகள் 12,000 கோடி 7,000 கோடி அளவுக்கு பயிர் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செஞ்சாங்க. இந்த மாதிரி க்ரைட்டீரியாலாம் அவங்க வைக்கவே இல்லை. ஆனால் இப்போ வெறும் 2044 கோடி மட்டும்தான் நீங்கள் தள்ளுபடிக்கு ஒதுக்கி இருக்கீங்க. இது கண்டிப்பாக விவசாயிகளுக்கு போதாது அப்படின்னு சொல்லி ஜூன் 1 அதாவது வர திங்கக்கிழமை மாநிலம் தழுவிய மாபெரும் போராட்டம் விவசாயிகள் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி அந்த போராட்டத்துக்கு எல்லாரும் தயாராகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளவே இன்றைக்கி ஒரு நியூஸ் என்னென்னா, அந்த
தலைமைச் செயலகத்தில் இதை பற்றின ஆலோசனை போயிட்டுருக்கு. அண்டு என்ன பண்ண போகிறாங்க அரசாங்கம் அப்படின்னா, முன்னாடி அறிவித்த அந்த அறிவிப்பை வந்து ரத்து செய்ய போகிறாங்க. அதை திரும்பி வாபஸ் பெற்றுட்டு புதிய அறிவிப்பை வெளியிடுவாங்க. அந்த புதிய அறிவிப்பில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான கடன் தள்ளுபடி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இது எப்படி நடக்கும்ன்றது சாத்தியமாக என்னன்னு தெரியல. ஏன்னா இப்போ ஜஸ்ட் நவ் வந்து நியூஸ் அது. இப்போ நீங்கள் கேட்ட அந்த முக்கியமான கேள்விக்கு வருவோம். ஆர்பிஐ ஏதோ 45 நாள் டைம் கொடுத்துருக்கு. ஆர்பிஐ வந்து வெய்வர் 45 நாள் 45 டேஸ்ன்றாங்களே, அது என்னதானே மக்களுக்கே புரிய மாட்டுது. ஸோ அவ்வளோதான் அப்படிதான் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அதோட நிஜமான பின்னணி என்னன்னு சொல்லட்டுமா? 2025ஆம் ஆண்டோட பிற்பகுதியில் ரிசர்வ் வங்கி ஒரு கடுமையான வழிகாட்டுதலை மாநில அரசுகளுக்கு வழங்குச்சு. அதுபடி பார்த்தோன்னா, எந்த ஒரு மாநில அரசு கடன் தள்ளுபடி திட்டத்தை அறிவித்தாலும் அந்த தள்ளுபடி செய்யப்பட்ட தொகையை 45லேருந்து 60 நாளுக்குள்ளே அரசு தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து கூட்டுறவு வங்கிகளுக்கு முழுமையாக செலுத்தி செட்டில் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அதாவது எவ்வளோ தள்ளுபடி நீங்கள் சொல்கிறீங்களோ அதை வந்து கூட்டுறவு வங்கிகளுக்கு அரசாங்கம் செலுத்த வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். சரி, ஏன் இந்த விதிமுறை அப்படின்னு தெரியுமா? அரசு தள்ளுபடின்னு அறிவிச்சிட்டு அந்த பணத்தை வங்கிகளுக்கு கொடுக்க லேட் பண்ணுனா கூட்டுறவு வங்கிகளுடைய நிதி நிலைமை ரொம்ப மோசமாயிடும். இதனால தான் தாவேக அரசு இப்போதைக்கு தங்களுடைய நிதி நிலைமையை சமாளிக்க 45 நாளுக்குள்ளே செட்டில் செய்யக்கூடிய அளவுக்கு, அதாவது 2044 கோடி அளவுக்கு மட்டும்தான் முதற்கட்டமாக இந்த அடுக்குமுறை, அதாவது இந்த டயர்டு ஸ்ட்ரக்சர் தள்ளுபடியை கொண்டு வந்திருக்காங்க. இதனால தான் ஆர்பிஐ டைமுக்குள்ளே இந்த நிதியை மட்டும்தான் செட்டில் பண்ண முடியும்னு அரசு சுருக்கியிருக்காங்க. ஸோ இந்த பேச்சு தான் அரசியல் வட்டாரத்தில் பலமாக பேசப்படுது. இது எந்த அளவுக்கு வந்து நம்பக்கூடிய விஷயமா இருக்குது அப்படிங்கிறது தெரியல. அடுத்தது, அப்போது இப்போ கொடுத்துருக்க இந்த அறிவிப்பை ரத்து செஞ்சுருவாங்களா? தேர்தல் வாக்குறுதிப்படி 5 ஏக்கர் வச்சுருக்கிறவங்களுக்கு முழு தள்ளுபடி மீண்டும் வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அறிவிப்பு ரத்தாகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி ரத்து ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. டோட்டலாக வந்து ரத்து பண்ண முடியாது, பண்ணவும் மாட்டாங்க. அதில் வந்து திருத்தம் வேணால் வரலாம். இப்போ இருக்கிற அந்த ஜியோ அண்ட் நிதி ஒதுக்கீடு வெளியாகிடுச்சு இல்லைங்களா? ஸோ இந்த அறிவிப்பை அரசு வந்து முற்றிலும் ரத்து செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா விவசாயிகளுடைய அந்த சிபில் ஸ்கோர் பயமும் இருக்குது. கடன் தள்ளுபடி முழுமையாக கிடைக்காததால் விவசாயிகள் மீதி பணத்தை கட்டலைன்னா அவங்களோட சிபில் ஸ்கோரு பாதிக்கப்படும். அப்புறம் அவங்களால அடுத்த பயிருக்கு புதுசாக கூட்டுறவு வங்கியில் கடன்லாம் வாங்க முடியாது. அரசு எடுக்கக்கூடிய அடுத்த கட்ட நகர்வு, இந்த ஜூன் 1 போராட்ட தீவிரத்தை பொறுத்து சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு தள்ளுபடி உச்சவரம்பை 50,000லேருந்து 1 லட்சமாகவோ இல்லை 2 லட்சமாகவோ உயர்த்தி கூடுதல் நிதியை அரசு அடுத்த பட்ஜெட்டிலோ இல்லை துணை மதிப்பீட்டிலோ ஒதுக்கீடு செய்ய வாய்ப்புகள் இருக்கிறதா தான் அந்த தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்குது. தேர்தல் வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றாவிட்டால் விவசாயிகள் கடுமையான எதிர்ப்பை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறதால அரசு இதில் சில மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது வெறும் தேர்தல் அரசியல் கிடையாது, அது விவசாயிகளுடைய வாழ்வாதார பிரச்சனை. ஆர்பிஐயோடைய 45 நாள் நிதி நெருக்கடி விதிமுறைகள் அரசுக்கு கடினமாக இருந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை நம்பி ஓட்டளித்த விவசாயிகளுக்கு முழுமையான பலன் போய் சேர வேண்டியது ஒரு புதிய அரசினுடைய கடமை. அதை அவங்க எப்போவுமே மறுக்க முடியாது. ஜூன் 1ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த போராட்டத்துக்கு அப்புறம் தாவேக அரசு விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று தள்ளுபடி தொகையை அதிகரிக்குமா அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அரசு அறிவித்த இந்த அடுக்குமுறை தள்ளுபடி சரியா இல்லை தவறா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் விவசாய ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க தான். இப்போ நம்ம என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் நம்மளுடைய தாத்தா பாட்டி இவங்க எல்லாம் செஞ்சது விவசாயம் தான். ஸோ கீழே கமெண்ட்டில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த அறிவிப்பு ரத்தாகுமா முழுமையாக, இல்லை வந்து திருத்தங்கள் தான் வருமா என்ன அப்படின்னு உங்களுடைய மனசில் தோன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸை நம்ம சேனலில் பார்க்கலாம். தேங்க்யூ.